நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் பணம் ரெடி பண்ணிங்க. அப்ப ரெடி பண்ணல எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அவருக்கு பணம் கட்ட முடியாது. சரிங்களா? அவங்க என்ன லீகலா அவங்க வந்து உங்களுக்கு உங்க பேங்க்குக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் லெட்டர் நீங்க பாத்துக்கங்க. அதுக்கு மேல வேணா நீங்க லீகலா போய் மூவ் பண்ணுங்க. சரி, நீங்க அதுக்கப்புறம் நீங்க லீகலா பாருங்க. நீங்க முடிஞ்சா லீகலா மூவ் பண்ணுங்க. யாரும் என்ன பிரச்சனையோட நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். லோன் பண்ணி கொடுத்தேன் பாருங்க. இந்த சென்டர் லோன் பண்ண வேண்டாம் சொன்னாங்க. பாவப்பட்ட ஆளுக்கு பார்த்து லோன் பண்ணி கொடுத்தது தப்பு. நீங்க குடுக்கல, பேங்க் கொடுத்துருக்கு. சார் பேங்க் கொடுத்தாலும் அப்ளை பண்ண ஸ்டாஃப் நான் தான். ஸ்டாஃப் மட்டும் தான். நீங்க உங்களுக்கு அதுக்குண்டான வேல்யூவேஷன் என்னமோ, உங்களுக்கு அதுக்குண்டான வருமானம் என்னமோ அது மட்டும் தான் உங்களுடையது. சரியா? நான் ஒரு பெருசா வருமானம் கண்டது இல்லைங்க சார். இவங்க 3 லோன் இவங்களுக்கு கொடுத்த லோன் 25 டியூ கட்டினா மட்டும்தான் பேங்க் வருமானம். வாங்கின 3 மாசத்துல கட்ட மாட்டோம், பேங்க் நட்டம். 3 மாசத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் மாறிடுச்சுன்னா கட்ட முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து லோன் சரியா? எடுக்கதான் செய்யறாங்க, மக்கள் எடுக்கதான் செய்யறாங்க. நீங்க எப்படி குழு தலைவியை வச்சுதானே எடுத்துறீங்க? ஒரு தலைவியை வச்சுதானே எடுத்துருக்கீங்க. கட்ட முடிஞ்சாதான் எடுக்கணும். அப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. கட்ட முடிஞ்சாதான் எடுக்கணும், யாராலையும் சொல்ல முடியாது. வந்து 10,000 சரி, எடுத்துட்டாங்க. இப்ப கட்ட முடியல. சரி, இப்ப கட்ட முடியல என்ன பண்ணலாம்? இப்ப கட்ட முடியல என்ன பண்ணலாம்? சரண்டர் பண்ணுங்க சார். சரண்டர்